அழகு தமிழ் அகாடமி அன்புடன் வரவேற்கிறது. எதற்காக இந்த காணொளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒரு வினா விடை பல கேள்விகளுக்கு தடை அப்படின்ற வகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வகுப்பு தொடரில் இது பார்த்தீங்க அப்படின்னா 3வது வகுப்பு, அதாவது 3வது கேள்வியும் கூட. தமிழ் பாடத்திலிருந்து வாங்க பார்க்கலாம். மாளிகையில் சுதை சிற்பங்கள் இருந்ததை குறிப்பிடப்படும் காப்பியம் எது? ஆப்ஷன் ஏ சீவக சிந்தாமணி, ஆப்ஷன் பி நலவெண்பா, ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம், ஆப்ஷன் டி மணிமேகலை. சரியான விடை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி மணிமேகலை தான் சரியான விடை. விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, மணிமேகலை என்னும் தமிழ் காவியத்தில் மாளிகைகளில் சுதை சிற்பங்கள் இருந்ததை காணப்படுகிறது. இது ஆப்ஷன் டி மணிமேகலுடைய குறிப்புகள். இப்போ மற்ற ஆப்ஷன்லாம் ஒரு சில ஆசிரியர் யார், என்ன அந்த நூல் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆப்ஷன் ஏ சீவக சிந்தாமணி. அந்த சீவக சிந்தாமணியுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமய கொள்கை தான் அந்த நூலுடைய கருத்து. அந்த சீவக சிந்தாமணியுடைய ஆசிரியர் யார்? திருத்தக்க தேவர். சமண சமயத்தை சார்ந்த தமிழ் காவியம்தான் இந்த சீவக சிந்தாமணி. இந்த சீவக சிந்தாமணி வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீவகன் என்ற அரசு குமாரனின் வீரமும் வாழ்க்கையும் பற்றி கூறுகிறது இந்த சீவக சிந்தாமணி. இதில் ஒரு 3 பாயிண்ட், ஒரு சிறிய குறிப்பு. இந்த ஆப்ஷன் ஏ சீவக சிந்தாமணியுடையது. ஆப்ஷன் பி நலவெண்பா. அப்படின்னா இந்த நலவெண்பாவுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நலன் மற்றும் தமயந்தியினுடைய காதல் கதை தான் இந்த நலவெண்பா. அந்த நலவெண்பானுடைய ஆசிரியர் யார்? புகழேந்தி புலவர். நலன் மற்றும் தமயந்தி அவர்களின் காதல் கதையை சொல்லும் நூல் இது. பாரதம் கதையை அடிப்படையாக கொண்டது. அப்படிதான் இதனுடைய நலவெண்பா. இது ஒரு ஷார்ட் அண்ட் குறிப்பு தான் இது. ஆசிரியர் புகழேந்தி புலவர், உங்களுடைய காதல் கதை. ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். அதனுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீதியையும் கற்போம் அப்படின்றாங்க. அந்த சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இளங்கோவடிகள். கண்ணகி மற்றும் கோவலன் கதையை கூறும் தமிழ் மகா காவியம் தான் இந்த சிலப்பதிகாரம். மதுரை நகரத்தை எரித்த கண்ணகியின் நீதி கதை இதில் வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்ஷன் டியுடைய மணிமேகலுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்த மதமும் கருணையும் அப்படின்றது தான் இந்த மணிமேகலுடைய கருத்து. இந்த ஒரு கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த வினாவிடையுடைய கேள்விகள் என்னன்னு பார்த்தோம். அது மணிமேகலை அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த சீவக சிந்தாமணியுடைய ஆசிரியர், அந்த ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம். அந்த சீவக சிந்தாமணி என்ன கதைகள் சொல்லுது, கருத்து என்ன அப்படின்றத பார்த்தோம். அதாவது ஒவ்வொரு நூலுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் அது என்ன கருத்து கொண்டிருக்கு, இது எதை அடிப்படையாக எழுதப்பட்ட கதை அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூலிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா 3லிருந்து ஒரு 4 இன்ஃபர்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்கோம், அதாவது தகவல்கள் சொல்லியிருக்கோம். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவும் சரி, இந்த வீடியோவுக்கான தம்ப்லைன் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு வினா விடை இனி பல கேள்விகளுக்கு தடை அப்படின்றாங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4லிருந்து ஒரு 5 இன்ஃபர்மேஷனை கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வர இந்த மாதிரி ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் நிறைய கேள்விகள் வரும். அதனால் கொஷின் ஒன்று தான், ஆனால் இன்ஃபர்மேஷன் மோர் தென் அப்படின்னு தான் நிறைய தான் இருக்குது. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஒரு வினா விடை பல கேள்விகளுக்கு தடை அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இது 3வது வகுப்பு. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது அழகு தமிழ் அகாடமி. நன்றி, வணக்கம்.